சொத்து வரி உயர்வை கண்டித்து திருச்செந்தூர் சென்ற அமைச்சர் KN நேருவை முற்றுகையிட வியாபாரிகள் முயன்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர். இங்கு 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். 27 வார்டுகள் கொண்ட இந்த திருச்செந்தூர் கடந்த 2022ஆம் ஆண்டு நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. மேலும் இங்கு 1500க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன. நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு சொத்து வரி அதிக அளவில் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக 300 ரூபாய் வாங்கிய இடத்தில் தற்போது பல மடங்கு உயர்த்தி 3200 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் கடைகள் வைத்துள்ள வியாபாரிகளும் கடும் நெருக்கடிக்கு ஆளாகி வருகின்றனர். சொத்து வரியை குறைக்க வலியுறுத்தி பலமுறை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் சொத்து வரியை அதிகரித்த திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்றைய தினம் அனைத்து கடைகளையும் அனைத்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இன்றைய தினம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக திருச்செந்தூர் நகராட்சி பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, மீன்வளம் மற்றும் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வருகை தந்தனர். அவர்கள் தங்கியிருந்த பயணியர் விடுதிக்கு ஊர்வலமாக சென்ற வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சர் KN நேருவை சந்தித்து சொத்து வரி உயர்வை குறித்து பேச வேண்டும் என்றனர். ஆனால் போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் அமைச்சர் அவர்களை வியாபாரி. நன்றி ஆனந்தன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.